ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கரம் பிடித்து வழி நடந்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்த இயேசு உயிர்த்த உடனே தன்னுடைய வேலை முடிந்ததென்று அவர் நம்மை அப்படியே விட்டுவிட்டு சென்று விடவில்லை. அவர் 40 நாட்கள் இந்த பூமியிலே தங்கி திருத்தூதர்களுக்கும் சீடர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தி தன் திட்டங்களை மீண்டுமாய் உறுதிப்படுத்தி அவர்களுடைய பலவீனங்களை எல்லாம் அவர் மாற்றி அவருடைய பயங்களை உடைத்தெறிந்து அவர்களுடைய அந்த வார்த்தையினால் அவர்கள் கேட்ட அந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை இறைவாக்கினர்களுடைய அந்த நூல்களினுடைய நிறைவுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை எல்லாம் அவரே முன்னின்று நிறைவு செய்துவிட்டு பிறகுதான் அவர் விண்ணேறி சென்றார். இப்போ நாம அந்த காலகட்டத்தில் தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். எப்படி திருத்தூதர்கள் பல போராட்டங்களை சந்தித்து தங்களை அவர்கள் வடிவமைத்து கொண்டார்கள். அவ்வப்பொழுது நம்ம பார்க்குறோம், இந்த பூமி தன்னை வடிவமைத்து கொள்கிறது. சில அதிர்வுகள், அங்கே சில சுனாமிகள், இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு தெரியும் அது கீழே பூமியானது தன்னுடைய அந்த அமைப்பை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த சூழல், அந்த நிலத்தினுடைய பகுதியினுடைய அந்த அடையாளத்தை அது சற்று மாற்றிக்கொள்ளுகிறது. அதனால தான் இந்த பூமியானது இத்தனை ஆண்டுகள் இன்னும் ஒரு வல்லமையான ஒரு இடமாக, இந்த பூமி வாழக்கூடிய ஒரு நல்ல இடமாக அது நிலைத்து நிற்கிறது. அதே போலத்தான் கடவுளும் தன் திரு அவை நிலைத்திருப்பதற்கு பல காரியத்தை அவ்வப்பொழுது செய்து கொண்டே இருக்கிறார். திரு அவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் உருவாக்க விரும்பிய புதிய இறை அரசினுடைய அந்த அழகான திட்டங்களை எல்லாம் அவர்கள் புரியும்படி அவர்களுக்கு இறைவன் உணர்த்தியதையும், அவ்வப்பொழுது எழுந்த அந்த சட்ட சிக்கல்களை எல்லாம், வாழ்வியல் சிக்கல்களை எல்லாம் இந்த திருத்தூதர்கள் எப்படி பார்த்தார்கள், எப்படி அவர்கள் அதை கையாண்டார்கள், அவர்கள் எதிர்கொண்ட சில கஷ்டங்கள் என்ன என்பதையெல்லாம் திருத்தூதர் பணிகளினுடைய நூல்கள் மிக அழுத்தமாக அழகாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால இந்த ஈஸ்டர் பிறகு வரக்கூடிய இந்த உயிர்ப்பு பெருவிழா காலத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய வாசகங்கள், முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். நீங்கள் நேரம் கிடைக்கிற போது இந்த திருத்தூதர் பணியினுடைய நூல்களை வாசித்து இன்னும் அதிகம் திரு அவையினுடைய அந்த ஆரம்ப கால பயணத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் 2025வது ஆண்டிலே நாம் பயணித்து கொண்டிருக்கும் இந்த காலத்திலே நாமும் கூட 21வது நூற்றாண்டில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக எப்படி இந்த திரு அவையை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதையும் நாம் இந்த காலத்தின் சூழலோடு சிந்திக்கவும் செயல்படுத்தவும் அழைக்கப்படுகிறோம். அதுக்குத்தான் இந்த முன் உதாரணங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்கிறது. அன்புக்குரியவர்களே, திருத்துதர் பணி நூல் 15வது அதிகாரம் 1, 2 மற்றும் 22 29 வரை உள்ள வாசகம் முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் வாசகத்தை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசையின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். இப்போ இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த விருத்த சேதனம் செய்வதா இல்லது விட்டு விடுவதா. பவுலும் பர்னபாவும் அந்த இடத்துல போதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கும், யூதேயாவிலிருந்து வந்தவர்களுக்கும் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு சொற்பூசல் அல்லது ஒரு குழப்பம் வருகிறது, விவாதம் எழுகிறது, கருத்து வேறுபாடு நிலவுகிறது. பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அப்போ அங்கே ஒரு பெரிய சர்ச்சை வந்தது. உடனே அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தெரிந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம்பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தெரிந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். ஒரு முடிவு அவங்க எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு
அவங்கக்கிட்டே சொல்லி விட்டா அங்கே போய் நம்ப மாட்டாங்க. நீயா பாதி வழியில் கேட்டு வந்து சொல்கிறப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால இவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுக்குள் இருந்து சிலரை, எவ்வளோ அவங்க அறிவுபூர்வமாக செயல்படுறாங்க, தங்களுக்குள் இருந்த சிலரை அவர்கள் அனுப்பி அதோடு கூட அவர்களுடைய கடிதத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகிறாங்க. இந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்க, திருத்தூதர் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகிறோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். எங்களுள் சிலர், அப்போ அவங்க ஒத்துக்கிறாங்க, இங்கேருந்து தான் யாரோ போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டு உங்களை குழப்பிட்டாங்கங்கிறதையும் மிக தெளிவாக அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. அது ஒரு ஆர்வத்தில் வந்துட்டாங்க, ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவோம். எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தெரிந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிறவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஒரு அருமையான ஒரு கடிதம், ஒரு சுருக்கமாக இன்றைக்கு நமக்கு ஒரு வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இதை எதுக்கு நான் எல்லாத்தையும் முழுசா வாசிக்கிறேன் அப்படின்னா, இதை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. உங்க வீடுகளில் பைபிள் இருக்கும், எடுத்து வாசிங்க. எவ்வளவு ஒரு ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு சூழலில் இந்த திரு அவை பயணித்திருக்கிறது. ஒரு போராட்டத்தை தான் அவங்க இந்த இடத்துல அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் பல போராட்டங்கள் அதுக்கு பின்னணியிலே அது பயணித்திருக்கிறது. போராட்டம் என்று சொல்லுகிற பொழுது மனித எண்ணங்களில் ஏற்பட்ட வேறுபாடுகள், யார் நினைப்பது சரி, யார் நினைப்பது தவறு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை. ஒரு வீட்டுக்குள்ள நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை வந்து நிற்பாங்க, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது எங்களுக்கு பேசி விடுங்கன்னுவாங்க. இப்படி நிறைய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே சரியாய் பேசுவதற்கு ஆட்கள் இருக்க வேண்டும். ஒரு கவுன்சிலிங்கில் நான் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது ஒரு குருவானவர் அந்த இடத்துல இருக்கிறார், நானும் அந்த இடத்துல இருக்கிறேன். 2 பார்ட்டி இருக்கிறாங்க. அப்பொழுது நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். கூட இருக்கக்கூடிய குருவானவர் வயதில் மூத்தவர். சரி, அவர் அதை வழி நடத்தட்டும் என்று நான் சற்று அமைதியாக இருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் அந்த டிஸ்கஷன் போகிற போக்கை பார்க்கிற போது, இன்னும் 1 மணி நேரம் விட்டிருந்தால் அந்த திருமணம் உடைக்கப்பட்டிருக்கும். அந்த திருமண பந்தத்தை அவர் உடைத்து அவர்களை வெளியே அனுப்பியிருப்பார்கள். அவங்க சண்டை போட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு 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 வேதனையான ஒரு போக்கில் தான் அந்த காரியம் போய்கொண்டிருந்தது. ஏன்னா ஒருவரை ஒருவர் காயப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக போய்கொண்டிருந்தது. உடனே ஆண்டவர் நம்முடைய இதயத்தில் பேசிய விதமாக, உடனே நான் அந்த இடத்துல அந்த குறுக்கீடு செய்து அந்த டிஸ்கஷனை அப்படியே நிறுத்தி என் பக்கமாக அந்த ஒட்டுமொத்த சூழலையும் எடுத்து வந்து இருவரையும் இறுதியாக இணைத்து அன்புக்குரிய ஒரு அந்த திருமணத்தினுடைய அடையாளத்தை அவர்கள் உணர்ந்து பயணிக்க அது ஒரு பெரிய சூழலாக அது மாற்றப்பட்டது. அது கடவுளுடைய இரக்கத்தினாலும் தூய ஆவியினுடைய திட்டத்தினாலும் அது நிறைவேறியது. அந்த இடத்துல இருந்த இந்த பக்கம் இருந்த தாய் தந்தை அவர்கள் இருவருமே அந்த திருமணத்தை உடைக்கக்கூடிய ஒரு அடையாளமாகவே இருந்தார்கள். குருவானவர் அவர்களை இணைத்து பேச வேண்டும் என்றுதான் அழைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த உள்ளமும் கூட மாற்றப்பட்ட விதமாக அதை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் அவரும் அதை மாற்றி மாற்றி அந்த அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்லுகிற போது அந்த உறவு சிக்கலானது அதிகப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்ததை பார்க்க முடிந்தது.
அன்புக்குரியவர்களே, அந்த இடத்திலே ஒவ்வொரு இடத்திலும் அதே போலதான் ஒரு குருவானவர் ஒரு சரியான இடத்தில், குருவானவரோ அல்லது யாரோ ஒருவர் கடவுளுடைய பெயராலே செயலாற்றுகிற போது அவர்கள் சரியான நபர்களாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள். சரியான நபர்கள், எல்லோருமே சரியான நபர்கள் தான். ஆனால் எல்லோரும் சரியானவர்கள் அல்ல. அப்போ சரியானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி செயல்படுவார்கள்? அந்த இடத்திலே தான் நம்ம வேறுபடுகிறோம். எல்லாருமே நல்லவர்கள் தான், ஆனால் எல்லாரும் செயல்படுவது வெற்றியை தருவது அல்ல. அப்போ ஒருவர் செயல்படுவது வெற்றியை கொடுக்கிறது என்று சொன்னால் அவர் எப்படி அதை செயல்படுத்துகிறார், யாருடைய உதவியோடு செயலாற்றுகிறார், இதைத்தான் நம்ம உற்று பார்க்கிற பொழுது இவர்கள் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க பாருங்க. தூய ஆவியாரோடு நாங்களும் சேர்ந்து அதிகமான சுமையை சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்மளுடைய திரு அவையில் இப்போதான் கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு கான்செப்டை நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. நம்மளுடைய ஆயர் பேரவையில் தூய ஆவி தூய ஆவி தூய ஆவின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தையை இனிமேல் தூய ஆவின்னு சொல்லாதீங்க, தூய ஆவியார் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் நிறைய பேர் அதை இன்னும் உணரவே இல்லை. நம்ம தூய ஆவி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பல இடத்துல நம்ம பார்க்குறோம். எங்களுடைய ஆலயத்தில் நான் மீண்டும் மீண்டுமாக அந்த கரெக்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா சில நேரத்தில் குருக்களே அப்படி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். குருக்கள் ஆயர்கள் கூட சில நேரத்தில் அதே வார்த்தையை பயன்படுத்துவதை பார்க்குறோம். ஒருவேளை பழகினதுனால இருக்கலாம். அதை நம்ம மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என்பது பழைய மொழி, தூய ஆவியார் பெயராலே அப்படிங்கிறது புதிய மொழி. ஏன் இந்த ஆவியாருடைய மாற்றம்? ஏன் இதை தூய ஆவிங்கிறத ஆவியார்னு மாற்றிருக்காங்க? அவர் ஒரு நபர், 3 ஆட்களாக இருந்து கடவுள் செயல்பட்டார் என்று சொல்லுகிற போது முதல் ஆளாகிய அந்த கடவுள் பிதா தந்தை, 2ஆம் ஆளாகிய கடவுள் மகன் இயேசு கிறிஸ்து, 3ஆம் ஆளாகிய அந்த கடவுள் தூய் ஆவியார். அவர் ஒரு நபர், தந்தையை போல மகனை போல அவர் ஒரு நபர். ஆகவே தான் பாருங்க, இந்த இடத்துல இந்த புரிதல் நமக்கு இப்போதான் புரியுதோ என்னமோ, ஆனால் நமக்கு புரிதல் கேட்டிசம் அப்பையிலேருந்து இதுதான் சொல்லி கொண்டு இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த வார்த்தையிலே சில புரிதல்கள் சரியாக இல்லாத போது அதை நமக்கு உணர்த்துவதற்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அந்த வார்த்தை பாருங்க, தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். அப்போ அவங்க தூய ஆவியாரோடு சேர்ந்து தான் இந்த முடிவை எடுக்கிறதை அவர்கள் உணர்ந்தார்கள், அதை அவர்கள் அறிக்கை செய்திருக்கிறார்கள். இப்போ எங்கெல்லாம் ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் வருகிறதோ அங்கே தூய ஆவியாரோடு இணைந்து செயலாற்றுகிற போதுதான் அந்த சிக்கலிலிருந்து அந்த குடும்பமோ அல்லது அந்த சூழலில் கையாளுகிற நபர்களோ அல்லது அந்த பங்கு நிர்வாகமோ தப்பிக்க முடியும், அல்லது சரியானதை அவர்கள் செயல்படுத்த முடியும். இந்த தூய ஆவியாருடைய இணைப்பு இல்லை என்று சொன்னால், அந்த தூய ஆவியாரோடு இணைந்து செயல்படுகிற அந்த மனநிலை இல்லை என்று சொன்னால் அவர்கள் தவறானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எடுக்கிற முடிவு தவறானதாகவே இருக்கும். அதனால் அந்த இடத்திலே குழப்பங்களும் கொடுஞ்செயல்களும் நடக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஒரு குடும்பத்தில் 2 பேர் பிரச்சனையோடு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒருத்தர் தான் ரைட்டாக இருக்க முடியும், இன்னொருத்தர் ரைட்டாக இருக்க முடியாது. 2 பேருமே ரைட்டு அப்படின்னு சொல்கிறது சும்மா சமாளிக்கிறது. அப்போ யார் சரி யார் தவறு, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கிறவன் முதல்ல சரியாக இருக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறவனே தப்பாக இருந்தான்னா அவன் தவறைத்தான் சரி என்று சொல்லுவான். அது எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி. ஒரு பங்கு நிர்வாகத்தில் ஒரு பங்கு தந்தை, ஒரு மறை மாவட்டத்திலே ஒரு ஆயர், ஒரு கல்லூரியிலே ஒரு பேராசிரியர், இப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரி தூய ஆவியாரோடு இணைந்து சிந்திக்கக்கூடியவராக இருந்தால் மட்டுமே அவரால் சரியானதை செயல்படுத்த முடியும். ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, இன்று அழுத்தமான ஒரு செய்தியோடு இந்த இறை வார்த்தைகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. திருத்தூதர் பணியிலே நமக்கு கிடைக்கிற ஒரு செய்தி என்ன? இந்த திருத்தூதர்கள் அவர்களாக முடிவெடுத்தார்கள் என்று இல்லை, தூய ஆவியாரோடு சேர்ந்து முடிவெடுத்தார்கள். 2வது வாசகம் அதை ஆழப்படுத்துகிறது. திருவெளிப்பாட்டு நூல் 21 வரக்கூடிய அந்த அதிகாரத்தில் கிடைக்கக்கூடிய சில இறை வார்த்தைகள் 10-14 மீண்டும் 22 கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே, இதைத்தான் இந்த 2வது வாசகத்திலே உறுதிப்படுத்துறாங்க. தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே
அந்த வானதூதர் பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்று, படிக கல் போன்று அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதில், அதில் 12 வாயில்கள் இருந்தன. இப்படி பல ஒரு அடையாளங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த இடத்தை நம்ம பார்க்கிற பொழுது இது விண்ணகத்தினுடைய மாட்சி இறங்கி வருவது. அது பாருங்க, திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். இப்ப இது எதனுடைய அடையாளம் அப்படின்னா, ஏதோ நமக்கு ஒரு மாட்சி விண்ணகத்துல தான் இருக்குது, அதனால இந்த உலகத்துல எப்படியாவது வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு இல்லை. விண்ணகத்தினுடைய மாட்சியைத்தான் கடவுள் இந்த மண்ணகத்திலே நமக்காக வைத்திருக்கிறார். அந்த மாட்சியை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துல இந்த சூழலை மாட்சியாக மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அது எப்படி? தூய ஆவியாருடைய துணையோடு. அதுக்காகத்தான் இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அடையாளங்களை பாருங்க. அவற்றின் ஆட்டுக்குட்டியில் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை, கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. அப்போ இந்த மூவரு கடவுளுடைய அடையாளத்தை இந்த இடத்துல நம்ம உறுதி செய்யறோம். மூவரு தெய்வம், தந்தையினுடைய அடையாளம், மகனின் அடையாளம், தூய ஆவியாரின் அடையாளம். இப்ப இந்த இருவர் இடமாக இருந்து செயலாற்றுகிற அந்த தூய ஆவியானவர் ஒளியாக இருந்து செயலாற்றுவார். மகனினிடமிருந்து வெளிப்படுகிற அந்த ஆவியானவர் பாருங்க, நற்செய்திக்குள்ள போய் பார்க்குறோம் பாருங்க. நற்செய்தியானது யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 23 to 29 வரை உள்ள இறைவார்த்தைகள். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போது இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். இது தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உடனிருப்பை காட்டக்கூடிய வார்த்தைகள். அடுத்து வருது பாருங்க, என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர். இப்ப தந்தை தான் அதை அனுப்ப போறாரு. ஆனா யாருடைய பெயரால கொடுக்க போறாரு? என் பெயரால், இயேசுவின் பெயரால். அப்ப என் பெயரால் வரப்போகிற தூய ஆவி என்கிற துணையாளர். அப்போ இயேசுவினுடைய அடையாளமாய் நிற்க போகிறவர் இந்த தூய ஆவியார் ஆனவர். இப்ப யாருடைய அடையாளமாய் நிற்க போறார்? இயேசுவின் அடையாளமா? எஸ். ஆனால் யாரிடமிருந்து வரப்போகிறார்? தந்தையிடமிருந்து ஊற்றெடுக்க போகிற ஆவியானவர். அதனாலதான் நம்ம இந்த மாண்பியர் கீதம் பாடுவோம் பார்த்தீங்களா, நற்கருணை ஆராதனையில. அதுல ஒரு அருமையான வரிகள் வரும். மாண்புயரிந்த அனுமானத்தை, அதுல பாருங்க, இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும். இந்த வரிகளை நீங்க பார்க்க முடியும். இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும். அப்ப இந்த இருவர், தந்தைக்கும் மகனுக்கும் இடையே செயலாற்றுகிற செயல்படுத்துகிற ஆவியானவர். இருவர் இடமாய், இப்ப தந்தை வரதுனாலும் மகன் வரதா இருந்தாலும் அங்கே 2 பேர் சார்பா வரப்போறவர் தூய ஆவியானவர் தான். அதனாலதான் அன்பு பிள்ளைகளே, இந்த தூய ஆவியை குறித்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்வார் பாருங்க. இவர் தூய ஆவி நம்ம கிட்ட வந்துட்டு, நீங்கள்லாம் பேசாம உட்காருங்க, நான் போய் உனக்காக வேலை செஞ்சுட்டு வரேன். நம்ம அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை உட்கார வச்சு சோம்பேறிகள் ஆக்கிட்டு அவங்க ஓடி ஓடி உழைச்சி, அப்புறம் கடைசியில் பிள்ளைங்க வேலை செய்யலைன்னு வரும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. உனக்காக நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி அவர் சொல்ல மாட்டார். தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், சொல்லிதான் கொடுப்பார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார், ஞாபகப்படுத்துவார். உங்களுக்கு பெலன் கொடுப்பார், ஓடுன்னு சொல்லி உற்சாகப்படுத்துவார். கரம் பிடித்து உங்களை என்ன செய்வார்? அவர் வழி நடத்துவார். அவ்வளவுதான். நாம தான் செயல்படணும். அப்போ இந்த காரியத்தை எல்லாம் சொல்லிட்டு கடவுள் என்ன சொல்றாரு? நீங்க என்ன செய்யுங்க, உங்களை விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன், உள்ள மருள வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் எல்லாம் சொல்லி
அவங்கள இன்னும் பலப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல மையம் கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இந்த 3 வாசகத்திலும் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு லைன் ஆஃப் தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூய ஆவியானவர். அப்போ இன்னைக்கு திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தூய ஆவியானவரால் கட்டப்பட்டிருக்கிறார். கடவுளுடைய திட்டம் நிறைவேறி இருக்கிறது. எங்க ஆரம்பிச்சு? ஆபிரகாம் தொட்டு அப்படின்னா, அல்லது உலகம் படைக்கப்பட்ட நாள் முதலாக அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, அங்க தொடக்கத்திலிருந்து திருவெளிப்பாடு வரை கடந்து சென்றிருக்கிற ஒரே லைன் ஆஃப் தாட் என்னன்னா தூய ஆவியானவர். அப்போ இந்த தூய ஆவியானவருடைய ஆசீர்வாத கிருபைகளை நாம முதல்ல புரிந்து கொள்ளணும். இந்த தூய ஆவியானவர் வேணும் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள முதல்ல வேணும். 1 யோவான் 3:24 சொல்லுது, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். கடவுளோட நம்ம இணைந்திருக்கிறோமா இல்லையாங்கிறத புரிந்துக்கிறதுக்கே இந்த தூய ஆவியானவருடைய அருள் நமக்கு தேவைப்படுது. இன்னைக்கு நிறைய கரிஸ்மேட்டிக் ப்ரேயரில் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப அழுத்தமாக ஃபோக்கஸ் பண்ணப்படுது. நிறைய பேருக்கு அது ஒரு கேலி கூத்தாகவும், ஏதோ அவர்கள் ஏதோ கத்தி கொண்டு இருக்கிறார்கள், ஏதோ இப்படி தான் ஜெபிக்கணுமா, அமைதியாக ஜெபிக்கக்கூடாதா என்றெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிற. கரிஸ்மேட்டிக் என்று சொல்லுகிற பொழுது நம்ம நியாயமாய் நடத்தக்கூடிய, அநியாயமாய் நடத்தக்கூடிய கரிஸ்மேட்டிக்கும் உண்டு. அதாவது கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிற, பரிசுத்தாவை அவமானப்படுத்துகிற இடங்களும் உண்டு. கத்தோலிக்க திருச்சபையிலும் சரி, வெளியிலும் சரி, மற்ற திருச்சபைகளிலும் இண்டிவிஜுவல் சர்ச்சஸிலும் நிறைவாக தூய ஆவியை உண்மையான பக்தியோடு அழைக்கிற அந்த திருச்சபைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவமானப்படுத்துகிற திருச்சபைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு யூடியூப்ல பார்த்தோம், அப்பொழுது இப்படி ஒரு பிரேயர் நடக்குது. அங்கே ஒரு பிரசங்கியார் என்ன சொல்றாரு, ஒரு சேரை தூக்கி போட்டு, இந்த சேர் என்னுடைய சேர், இது ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இதில் வேறு யாரும் உட்கார முடியாது என்று சொல்றாரு. உடனே யாராவது வந்து உட்காந்து பாருங்க அப்படிங்கிறாரு. அங்கே அவங்க முன்கூட்டி தயாரிப்பு செய்த ஒரு சில நபர்கள் யூனிஃபார்மில் இருக்கிறாங்க. அவர்கள் அங்கேருந்து வந்து அந்த சேரில் உட்கார வேகமாக வராங்க. அப்படி உட்கார போனோடனே உடனே அவங்க கீழே தள்ளப்பட்டு கீழே விழுவுறாங்க. உடனே அப்படியே விட்டு ஊங்குறாங்க. இதெல்லாம் வந்து தூய ஆவியாரை அவமானப்படுத்தக்கூடிய செயல்கள். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு நமக்கு தூய ஆவியானுடைய துணை வேணும். தூய ஆவியா இது தீய ஆவியா என்பதை அறிந்து கொள்வது, டிசர்ன் த ஸ்பிரிட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆவியை பகுத்துணர்தல். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நமக்கு வந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தூய ஆவி நம்மகிட்ட வந்துட்டாக்க நம்ம பரவச பேச்சு பேசணும், அதை பேசணும். கண்டிப்பாக அது தேவை. அதை வந்து நாம போராட வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர் கொடுக்கிற கொடை. என்கிட்ட வரக்கூடியவங்க வந்து ஆசீர்வாதம் கேட்குறாங்க, ஒரு பர்த்டே. அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறதில்ல, நீங்கள் எனக்கு வந்து ஒரு கட்டில் வாங்கி கொடுக்கணும், எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு மொபைல் வாங்கி தரணும் அப்படின்னு அவங்க என்ன செய்யறதில்ல, கட்டாயப்படுத்துறதில்ல. கட்டாயப்படுத்தினா நம்ம கேட்க போகிறது இல்லை. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவங்க வந்து அவங்க பர்த்டேவுக்கு என்கிட்ட எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? சொந்த பாசமுள்ள தாய்கிட்ட கேட்கலாம் பிள்ளைங்க. அப்போ கடவுள்கிட்ட நம்ம கேட்கும் போது நாம் ஓப்பன் மைண்டாக இருக்கணும். எதை வேணா, எல்லாமே கடவுளுடைய கொடை. அவருக்கு தெரியும். பிள்ளைங்க கேட்கலாம், இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு. ஆனால் கடவுள் எதை கொடுக்குறாரோ அதைத்தான் கொடுப்பார். அப்பா அம்மா வந்து பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். பிள்ளைங்க போய் எனக்கு அது வேணும் இது வேணும், ஒரு பெரிய கன்று வாங்கி கொடுன்னா அப்பா கொடுப்பாரா? கொடுக்க முடியாது. இப்போ அதே போல் ஆவியானவர் எதை கொடுக்கணும்னு விரும்புகிறாரோ அதை நான் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்வது தான் தூய ஆவியானவருடைய அந்த மனநிலை, கிறிஸ்துவின் மனநிலை. இதே இல்லைன்னு வச்சுக்கோங்க, போய் அடமண்டா போய் நின்றுக்கிட்டு நானா ஒரு குவாலிட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நான் பரவச பேச்சு பேசுவேன்னு சொல்லி இல்லாத ஒன்றை இருப்பதாக நடிப்பதே தீய ஆவியின் அடையாளம். தூய ஆவி அந்த இடத்துல ஆப்சண்ட் ஆயிடுவாரு. இல்லாத ஒன்றை எடுத்துக்கொண்டு நான் பைபிள் எடுத்துக்கிட்டு போய் 4 பேர்த்துக்கு நான் சாபத்தை கொடுப்பேன், நான் வந்து பெரிய சாட்சி சொல்றேன், இறைவாக்கு உரைக்கிறேன்னு சொல்லி நீ அழிந்து போவாய் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்றோம் அப்படின்னா அங்கே தூய ஆவியினுடைய மனநிலை அங்கே இல்லை. ஆகவே தான் திரு அவையை அவர்கள் வழிநடத்திய போது சரியானவற்றை பேசினார்கள். பவுலும் பர்னபாவும் என்ன செய்யறாங்க பாருங்க, நாங்க தான் சர்ச்சு, எவன்கிட்ட போய் கேட்கணும், நான் ஆண்டவர் என்கிட்ட நேரம் பேசினார் தெரியுமா? பாலைவனத்தில் நான் போய் உட்கார்ந்துருந்தேன், ஆண்டவர் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாரு. கொரிந்தியர்கள் எழுதப்பட்ட திருமுகத்தில் பவுலடியார் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் யார்கிட்டையும் போய் கதையெல்லாம் கேட்கல,
ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களுக்கு தரேன்னு சொன்னவ இப்ப சொல்லியிருக்கலாம்ல. விருத்த சேதனம், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அதெல்லாம் வேணான்ட்டாரு, போயான்ட்டாரு, அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல பாருங்களேன். அவர் உடனே பர்னபாவை கூட்டிக்கிட்டு எங்க போறாரு? திருத்தூதர்கள் மூப்பர்கள்ட்ட போறாரு. போய் எல்லாரும் உட்காந்து கலந்து பேசி அந்த ஒன்றிப்புல தாங்க தூய ஆவி இருக்க. அந்த தூய ஆவி அந்த ஒன்றிப்புல அவங்களும் என்ன செய்யறாங்க? அவங்கள மதிச்சு அவங்களுடைய நிலையை புரிஞ்சு அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு முடிவு எடுத்து அவங்களோட 2 பேர் அனுப்பி கடிதத்தையும் கையில கொடுத்து அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிற போது எல்லோரும் இணைந்து செயல்படுத்துகிற பொழுது ஒரு ஆவியானவருடைய அபிஷேக ஒரு கிருபை அவங்களால உணர முடிந்தது. அதனாலதான் இன்னைக்கு திருச்சபை அப்படியாக ஜெயித்தது. இன்னைக்கு ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு பங்காக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மறை மாவட்டமாக இருந்தாலும் சரி, இணைந்து செயலாற்றுகிற போது அதுதான் ஆவியானவர் செயலாற்றுகிற தளமாக இருக்க போது. சில நேரத்துல ஒரு சில முடிவுகளை தனிப்பட்ட விதமாக எடுக்கிற போது அந்த முடிவுகள் எல்லாம் ஒரு அவமானத்திற்குரிய ஆவியானவருடைய வெளிப்பாட்டை உணர்த்தாத ஒரு அடையாளங்களாக மாறி போகிறது. அப்படிப்பட்ட முடிவுகள் ஒரு மனிதரிடமிருந்து வருகிற போது அவர்களும் கடவுளுடைய அடையாளமாக இருக்க முடியாது. ஆகவே தான் கிறிஸ்துவின் மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்து மனநிலையே தூய ஆவியாரின் மனநிலை. தூய ஆவியாரின் மனநிலையே தான் தந்தையின் மனநிலை. அப்போ மூவருடைய மனநிலையையும் நம்ம தூய ஆவியாருடைய மனநிலையோடு இணைத்து பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:3 சொல்றது, 3, 4, 5 நம்ம வாசிக்கிறோம். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். பவுலடியாரும் சரி, பர்னபாவும் சரி, அங்க கூடியிருந்த திருத்தூதர்கள் இவங்க எல்லாமே கட்சி மனப்பான்மையில் இல்லைங்க. கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். எப்போ ஒருத்தர் தன்னுடைய விருப்பத்தை விட அடுத்தவங்களுடைய விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அவங்க தான் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்கிறவங்க. அவங்களுக்குள்ளதான் கிறிஸ்துவின் ஆவி. ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, என் பொருட்டு தூயாவி தந்தை அனுப்ப போறாரு. அப்போ அந்த தூயாவி இயேசுவின் மனநிலையை யார் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் தங்குவாரு. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும். அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம யோசித்து பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவின் மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த மனநிலையோடு தான் நீங்கள் பயணிக்கிறீர்களா? அப்படி பயணித்தால் கண்டிப்பாக கடவுள் உங்கள் மத்தியிலே தங்குவார். கடவுள் உங்கள் மத்தியிலே செயலாற்றுவார். தூய் ஆவியானவருடைய அபிஷேக இணைப்பு உங்களுக்கு இருக்கும். இந்த தூய் ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை நமக்கு இல்லாமல் போவதனுடைய அடையாளமே இதுதான். அதனாலதான் இந்த மாதிரி இடத்துல தான் தூய் ஆவியானவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாத கொடைகள் எல்லாம் விளங்கி இருக்கும். நம்முடைய கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், பொது நன்மைக்காகவே தூய் ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. இப்போ தூய் ஆவியானவர் ஒருத்தர்கிட்ட வராரு, ஒருத்தர்கிட்ட நிறைந்து செயலாற்ற விரும்புகிறாரு அப்படின்னா எதை நோக்கி அவர் செயலாற்றுவார்? அவங்க பிஸ்னஸை அவர் பெருசாக்கி, அவர் பிஸ்னஸை ஜெயிக்க வச்சு, அவங்க 1 கோடியை 2 கோடி ஆக்கி, 1 காரை 2 கார் 3 கார் 4 கார் ஆக்கி, வீட்டில் இருக்கிற எல்லாரும் கார் ஓட்டி, அவங்கவுங்களுக்கு காரில் அவங்கவுங்க போய் அவங்கவுங்களுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி, மாளிகை கட்டி, தூய ஆவி இதை செய்வதற்காகத்தான் நமக்காக அருளப்படுகிறாரா? பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. அப்ப பொருள் ஆசீர்வாதத்துக்கும் தூய ஆவியாருக்கும் சம்பந்தம் இல்லையா சாமி? அப்படி இல்லை, கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. அதை அவர் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. எப்போ கொடுப்பாரு? நீங்கள் அதை பிறருக்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற நிலையில் உங்களுக்கு கொடுப்பார். அது உங்களுக்கு தேவை என்றால் கொடுப்பார். பாருங்க, தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார். இவர் கொடுக்கிற அருள் வரங்களை பாருங்க. பொருள் ஆசீர்வாதங்களை ஓரமா வச்சுட்டு இப்ப பாருங்க, தூய ஆவியானவர் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அதே ஆவியார் மற்றொருவருக்கு பிணிதீர்க்கும் அருள் கொடையை அளிக்கிறார்.
தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். அதனாலதான் முன்னாடியே நான் சொன்னேன், நீங்க போய் மல்லு கட்டிக்கிட்டுலாம் நிற்கக்கூடாது. அவருக்கு எது விருப்பமோ அதை உங்களுக்கு அருள்வார். பி ஓப்பன் புக் டு த பிஃபோர் த ஹோலி ஸ்பிரிட். இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். உடல் ஒன்றே, உறுப்புகள் பல, உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்ப கிறிஸ்து எப்படி இந்த திருச்சபையினுடைய அடையாளத்தில் இருக்கிறாரோ அதே போல நாம் எல்லோரும் இணைந்து செயலாற்றவே இந்த ஆவியானவரும் நமக்கு இவ்வளவு கொடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் சிந்தித்து பாருங்க. ஆவியானவருடைய கொடைகள், வரங்கள் எல்லாம் சிறப்பாக உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த நாட்களில் தூய ஆவியானவருடைய பெருவிழாவை நாம் எதிர்கொண்டு செல்கிறோம். தூய ஆவியானவருடைய பெருவிழாவை எதிர்கொண்டு செல்லுகிற நீங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? தூய ஆவியானவரை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியானவர் வழியாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தூய ஆவியானவர் துணையோடு நாம் ஜெபித்து செயல்படுத்தவும், தூய ஆவியானவருடைய மனநிலையோடு நாம் பயணிக்கவும், நாம் ஆண்டவருக்குள்ள இணைந்து செயலாற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த காரியங்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக கடவுளுடைய அருட்கரம் உங்களை என்னாலும் தாங்கி இருக்கும். இந்த ஆசீர்வாத கிருபை உங்களுக்கு இந்த நாளில் கிடைக்க முயற்சி செய்து பாருங்க. நீங்களும் திருச்சபையை கட்டுவதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் பிறந்து கிறிஸ்தவ சபைகளில் இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் கடவுள் உங்கள் தலையிலே ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த சபையாக இருக்கலாம், இந்த சபையாக இருக்கலாம், எந்த சபையாக வேண்டுமானாலும் இருங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கையிலே தாங்கி நிற்கிற ஒரு சாட்சியாளராக, இறைவாக்கினராக நீங்கள் நிற்கிற போது கடவுள் உங்களை வைத்து திருச்சபையை ஏதோ ஒரு இடத்திலே கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உறுதியை உங்கள் உள்ளத்திலே வைத்திருங்கள். அந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தவராக பயணியுங்கள். திருச்சபையை சரிவுக்கு இட்டு செல்ல அல்ல, அழிவுக்கு இட்டு செல்ல அல்ல, கட்டி எழுப்பவே கடவுள் என்னை நிப்பாட்டி இருக்கிறார். தீயவர்கள் தீமை செய்து கொண்டிருக்கட்டும், நம்ம போய் அவர்களோட சண்டை போட்டு கொண்டிருப்பதற்கு அல்ல. தீமையை, இருளை சபிப்பதை விட ஒளியேற்றுவதற்காகவே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். ஆகவே நாம் சரியான பாதையை நோக்கி ஓடுவோம். தீயவர்கள் தீமையை பேசிக்கொண்டே இருக்கட்டும், நாம் நன்மையை நோக்கி ஓடுவோம். திருவையினுடைய நல்ல சாட்சிகளாக நாம் விளங்குவோம். இறைவன் அப்படி ஓடுகிற செயலாற்றுகிற பிள்ளைகளில் மாட்சி அடைகிறார். மாட்சி அடைகிறவர் உங்களையும் மாட்சிக்கு உட்படுத்த போகிறார். இந்த நம்பிக்கையோடு பயணிப்போம். இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு சிறிய ஜெபத்தோடு நிறைவு செய்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பெரிய கிருபைக்கு முன்பாக ஆண்டவரே எங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உட்படுத்துகிறோம். ஆண்டவர் தாமே எங்களுக்கு துணை என்று நம்பியிருக்கிற எங்களுக்கு நீரே எங்களுக்கு ஆதரவும் அடைக்கலமும் இருந்திருக்கிறீர். கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் உம்முடைய அருட்கரத்தை கொடுத்து எங்களை தாங்கி இருக்கிறீர். ஆண்டவரே, தூய ஆவியானவருடைய துணையோடுதான் திருவை வளர்ந்திருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்களும் அந்த தூய ஆவியின் துணையோடு இந்த திருச்சபையை கட்டி எழுப்பவே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்று அறிந்து அதற்கான திட்டத்தில் செயல்படுத்தப்பட, இணைந்து செயல்பட நீரே எங்களை அழைக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த உணர்தலோடு நாங்கள் இறுதி வரை பயணித்து உமக்கு சான்று பகர எங்களுக்கு ஆற்றலும் பலனும் ஞானமும் தந்து எங்களை வழிநடத்தும். உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.